Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The strongest magician in the Demon Lord army was a human. இதுல எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க எல்லாருமே காவலுக்கு நிக்கிறாங்க. திடீர்னு அங்க ஐகானோட மேஜிக் யூஸ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறான். அதற்கு சில பேருக்கு புரிஞ்சது, எனிமிங்க வந்து தாக்குறாங்க, சீக்கிரம் இல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போகுது, நான் போய் பாக்குறேன், சீக்கிரம் வாலையும் கேட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அங்க கமாண்டருக்கும் புரியுது, அப்பனா அவன் வந்துட்டானா. இந்த சைடு சஃபீரோக்கும் அந்த சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இஞ்சி போனா ஒரு 500 பேர் இருப்பாங்க. நம்மளோட வால்யூமே அவங்க உடைச்சிட்டாங்க. இப்போ உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன போட்டு தள்ளிடலாமா? நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அவங்க எல்லாருமே டீமன்ஸ். உள்ள நம்ம ஆளுங்களை இறக்குங்க சீக்கிரம். இந்த சைடு அங்க இருக்கிற நிறைய பேரை அவங்களோட ஆளுங்க பயங்கரமா தாக்குறாங்க. ஏன் ஐக்கு மேலேயே பல்லானது இந்த அவனோட மேஜிக் வச்சு அங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அங்க எல்லாரையுமே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமாண்டரும் திடீர்னு ஃபயர் பண்றதை நிறுத்த சொல்றான். நம்ம வந்து நைட்ல சண்டை போடுறது சரியா இருக்காது, அப்படி பண்ணா நம்மளுக்கும் லாஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? அவங்களோட ஆர்மி வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நம்ம இப்போ நினைச்சா கூட நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் வச்சு மொத்தமா காலி பண்ண முடியும் அவங்கள. பரவாயில்ல பாத்துக்கலாம், ஏன்னா அவங்களோட டார்கெட் இப்போ நம்ம இல்ல, நக்கீல எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. என்ன பண்ணு, நீ வந்து எதுக்கோ அவ இருக்காளா அப்படின்னு செக் பண்ணு. சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். நான் வந்து அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் டீமன் லார்ட்ல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியனா, பார்க்கலாம் அவனால என்ன பண்ண முடியுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த பர்சனை செக் பண்ணிட்டு அப்படியே போறான். இவன் போன செகண்டே அந்த பர்சன் பார்த்தா அங்க சஃபீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். என்னப்பா உங்களோட ஆளுங்க வந்து வந்திருக்காங்க போல, ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க வந்து இப்போவும் வெளியில தான் இருக்காங்க. ஆனா நான் யோசிக்கிறேன், டீமன் உமனோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு. உடனே நிழல்ல இருந்து லிலித் வந்து சொல்றா, டேஸ்டா எப்படி தெரியுமா இருக்கும், பாய்சன் மாதிரி. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்படியே அவனை போட்டும் தள்ளுறா. என்ன மன்னிச்சிருங்க சஃபீரோ, நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ. இதுக்கப்புறம் அங்க ஐக்கும் யோசிக்கிறான், இன்னும் இவங்க திடீர்னு நகரவே இல்ல, அப்பனா என்ன சொல்றீங்க ஐக்கு, நம்ம வந்து உள்ள போகலாமா? இல்ல இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஆனா அவங்க வந்து மூவ் பண்ணலையே, இது கரெக்டா இருக்கும், நம்மளோட ஆளுங்களும் தயாரா இருக்காங்க. சரி அப்பனா நம்ம கிட்ட வேற வழியில போல, சரி நம்மளோட ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இதை பாக்குற இந்த கமாண்டரும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல, இவங்க வந்து கத்துக்கவே மாட்டாங்க போல, சரி நம்மளோட ஆளுங்களை இறக்க வேண்டியதான். அங்க அவங்க கிட்டயும் அம்பு படையும் குதிரை படையும் இருக்கு. சரி நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வந்து தூரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தாக்க ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆவாங்கள, அந்த டைம்ல நான் வந்து கரெக்டா ஆர்டர் கொடுப்பேன், சோ மொத்தமா பிடிக்கலாம் குண்டோட. இந்த சைடு அங்க பயங்கரமா தாக்குதலும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் மேலேயே பார்த்து அவங்க வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. நடுவுல அந்த அல்கமிஸ்ட் பொண்ணு இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும் போதே திடீர்னு அங்க எல்லாருமே மயங்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாமே பார்க்காவதா போயிருக்கு. அட என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை சேவ் பண்ண முடியல, இப்போ அதுக்கான டைம் இல்ல, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து போகணும். இப்போ நீங்க 2 பேரும் தான் இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயே அந்த அல்கமிஸ்ட் பொண்ணையும் யாரோ ஒருத்தங்க அம்பு விட்டு தாக்குறாங்க. என்ன நினைச்சீங்க, அதாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்களோ? ஆனா உங்களோட மொத்த பிளானுமே எங்களுக்கு தெரியும், உங்களால எங்கேயுமே போக முடியாது, யாராலையுமே இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. உடனே அந்த டீமன் பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஐக்கு வந்து சொன்னாரு. இப்பதான் உங்களுக்கு டைம் வந்திருக்கு, இப்போ நீங்க கஷ்டப்பட போறீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் சைட்ல பாரு, அந்த போர்ட் டீமன் வந்து நிக்குது. அட யார் யா நீ, திடீர்னு வந்து நிக்கிற, இப்படி நீ உள்ள வந்த, எனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியல, என்ன நானும் ஒரு டீமன் தான், எப்படி வந்தேன்னு கேட்டேன், உன் கண்ணு முன்னாடியே அந்த வால் வழியா தான் வந்தேன், இப்போ நான் உனக்கு மேஜிக்கை காட்டட்டா அப்படின்னு அவன் சொல்ல, ஐக்கு வந்து அங்க மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையுமே இங்க வர வைக்கிறான். அங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட இவங்கெல்லாம் யாரு, இவங்க கையில எப்படி அந்த வெப்பன் இருக்கு? போர்ட் டீமனும் தாக்க சொல்ல எல்லாரையுமே அவங்க தாக்கி போட்டு தள்ளுறாங்க. இன்னும் மோசில பல ஆளுங்க இருக்காங்க. அங்க இருக்கிற காப்ளினை வச்சும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அட நீங்க வந்து எவ்வளவு கிரேசியா அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இன்னமும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நீங்க பண்ணணும். இந்த சைடு அங்க சஃபீரோவும் சொல்றான், ஏய் உனக்கு வந்து எதுவுமே ஆகாது, கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன். அட என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து திரும்பவும் உங்க கண்ணு முன்னாடியே விழுந்துட்டேன், நிறைய வாட்டி உங்க கண்ணு முன்னாடி விழுந்துட்டேன், நீ அப்படிலாம் சொல்லாத, நான் வந்து உன்னை குணமாக்குறேன். ஆனா அவ அப்படியே கண்ணை மூடிறான். இதனால சஃபீரோ இன்னமும் கோவமாகறாங்க. இதனால டைரக்டா அந்த ஆளோட கழுத்திலே காலை வச்சு அப்படியே போட்டு தள்ளுறா. இதை பாக்குற எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போறாங்க. எல்லாருமே தாக்கலான்னு போகும்போது லிலித் வந்து அங்க தடுக்கிறா. வேணாம் நில்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல நீ வந்து தள்ளு, இதை பண்ணதான் போறேன். இல்ல நீங்க வந்து கேட்டுதான் ஆகணும், இந்த ஆர்டர் ஐக்கு தான் கொடுத்தாரு. முன்னாடியே அந்த போர்ட் டீம்னு சொல்லுது, இன்னமும் இவங்க வந்து சாகல, என்னோட மிஷன் என்னன்னா நான் இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்த பாக்குறேன், கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடே நீ வந்து என்ன சொன்ன, அதாவது நாங்க கேட்கும் போது யாருமே வரல அப்படின்னு சொன்னேன், ஆனா எப்படி அவங்க திடீர்னு உள்ள வந்தாங்க அதை பத்தி சொல்லு. அது வந்து எனக்கே தெரியல, அதாவது நான் அவங்க கிட்ட கேட்டேன், அப்போ வந்து அவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க, ஆனா எங்களோட கண்ணு முன்னாடியே திடீர்னு அவங்க அப்பியர் ஆனாங்க, அப்பனா இது கண்டிப்பா மேஜிக்கா தான் இருக்கும். இந்த சைடு எல்லாரையுமே கண்ணை வச்சு போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் எல்லாரையுமே தாக்குங்க. அங்க எல்லாரையுமே தாக்குனதுக்கு அப்புறம் போர்ட் டீம்னு சொல்லுது, அவ்வளவுதான் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்க வேண்டியதான். உள்ள போன காரியம் வந்து நல்லா போயிருக்கு, இப்ப நம்மளுக்கான டைம், இப்ப நீங்க அதை கொண்டு போய் போட்டா ஒண்டி வேலை முடிஞ்சது. இதே மாதிரி அங்க நிறைய டீமன்ஸ் ஏதோ வந்து தூக்கின போது அங்க இருக்கிற கமாண்டருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னது
நியூவா ஒரு வெப்பனா. ஆனா அதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் புரியுது, அவ்வளவுதான் எல்லாருமே சீக்கிரம் எல்லாருமே இங்க இருந்து ஓட பாருங்க, அது கீழே விழுந்தா அது பயங்கரமா வெடிக்கும், சீக்கிரமா வாலுக்குள்ள இருக்க கேப்பை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிக்க பாருங்க. அது விழுந்தாத்த செகண்ட் எல்லா இடமும் வெடிக்க ஆரம்பிக்குது. இதே ஒரு வாய்ப்பா வச்சு எல்லா டீமன்ஸும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்கிற சோல்ஜரும் கமாண்டர் கிட்ட வந்து சொல்றான். அவ்வளவுதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட மொத்த படையும் உள்ள வருது. இப்போ நம்மளுக்கும் வேற வழி இல்ல, சோ நம்ம கிட்ட சான்ஸ் இல்ல, எல்லாரையுமே திரும்பவும் வர சொல்லுங்க. நான் வந்து அவனை விட்டு வைக்க கூடாது, அவனோட பேர் வந்து ஐக்கு தானே, இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிலைமை பழைய படி மாத்து, எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. உள்ள மீட்டிங்கும் நடக்குது, அங்க இருக்கிற டீமன்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஹியூமன்ஸ் அவங்க வந்து உள்ள என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருமே நான் சொல்லி தான் இங்க வந்தாங்க, நான் நீங்க இல்லாத டைம்ல அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டார்ஃப் உருவாக்குன வெப்பனை இவங்க தான் யூஸ் பண்ணி எல்லாரையுமே தோக்கடிச்சாங்க. அடச்சே நாங்க இல்லாத போது தான் இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்களா, ஒண்டி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காது. அட நீங்க 3 பேரும் கவலைப்படாதீங்க, நான் உங்க 3 பேரையுமே நான் தான் அந்த பேட்டலுக்கு அனுப்புனேன், சோ அதனால கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளேயே அங்க ஐக்கு அப்படின்னு கத்தின்னு போர்டிமனும் வருது. அது கிட்ட லெட்டர் இருக்கு, அந்த கமாண்டர் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு போல, நீ வந்து சொல்லு இப்பயே அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனை அப்படியே துண்டு துண்டா ஆக்கிறேன். வேணாம் நம்ம அப்படிலாம் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அதை வந்து நம்ம படிக்கலாம். லெட்டர்ல படிச்சு பார்த்தா அவன் பாராட்டி இருக்கான், நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது உங்களோட ஆர்மி வந்து ரொம்ப சின்னதா இருந்தது, ஆனா உங்களோட ட்ரிக்கை வச்சும் உங்களோட கேர்னிங்கான மூசை வச்சும் பயங்கரமா உள்ள பூந்து எல்லாரையுமே தோக்கடிச்சிங்க, உனக்கு வந்து நிறையவே திறமை இருக்கு, நான் வந்து என்னோட பெனியும் பேப்பரையும் எடுத்து பாராட்டுற அளவுக்கு நீ பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் ஹெவன் ஆசைப்பட்டு நம்ம 2 பேரும் சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்பு இருந்தா நம்ம வந்து திரும்பவும் சண்டை போடலாம், அது வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பரவாயில்லையே இவன் வந்து ரொம்பவும் ரொமான்டிஸ்டிக்கா இருக்கான். அட இவனை போய் அப்படி சொல்ற, ஏன்னா அந்த ஆளு தான் என்ன ஒரு மாதிரி ட்ராப் பண்ணி வச்சிருந்தான், அதனால என்னோட நிறைய ஆளுங்களை நான் இழந்தேன், அந்த வழியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல தெரியுமா. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த மாதிரி பேட்டில்னு சொன்னா டக்கு வந்து எப்படி மாறும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, அப்படின்ட்டு நம்ம பக்கம் இருக்கும், நாளைக்கு பார்த்தா அந்த பக்கம் இருக்கும், ஸோ அதனால நீ அதை கண்டுக்காத. ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த ரூடல் அவன் வந்து ரொம்ப திறமைசாலியா இருக்கான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அவனோட ஸ்பீடு, அவன் எப்படி அவ்வளவு பெரிய படையை கட்டுப்படுத்தினா அதை வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நம்மளோட புத்திசாலித்தனத்தால நம்ம வந்து எப்படியோ உள்ள போகணும், ஆனா டார்ஃபோட வெப்பன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமைய. அதே மாதிரி அவங்க கிட்ட பெரிய அளவுல ஒரு சோல்ஜரோட படையே இருக்கு, இந்த அளவு அவனுக்கு தெரியும், அதாவது எப்போ ஜெயிப்போம் எப்போ வந்து நம்ம பின்னாடி போகணும்னு. அதே மாதிரி அவன் தப்பிச்சிருக்கான். அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் சொல்ல வந்து இன்னுமா புரியல, நான் வந்து நெக்ஸ்ட் டைமும் தோக்க மாட்டேன் கவலைப்படாத. அப்பனா வேற என்ன, அந்த மெசஞ்சரை நான் கொன்றுவா? இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, நான் வந்து பதிலுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பணும்ல, இது ரூடலுக்கு. நான் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போடும் போது உங்களோட வேகத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனேன், ஏன்னா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நீங்களும் உங்களோட திறமையை காட்டினீங்க, அந்த ஸ்பீடை பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். அதனால நம்ம சந்திக்கிறதா இருந்தா நம்ம பேட்டில் ஃபீல்ட்ல சந்திக்காம நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் சந்திக்கலாம். சரி நீ என்ன பண்ணு, இதை அந்த மெசஞ்சருக்கு கொண்டு போய் தந்துரு. அங்க வெளியில பார்த்தா ஒரு பயங்கரமான டிராகன் வந்திருக்கு, அங்க டீமன் லாடம் வந்திருக்காங்க. ஏய் சின்ன பொண்ணு நீ என்ன இங்க பண்ற, இது வந்து உனக்கான பிளேஸ் இல்ல, போய் வேற எங்கேயாச்சும் விளையாடு. இதை பாக்குற ஐக்கும் ரொம்ப ஷாக் ஆகுறான். அடே நீ வந்து என்ன பண்ணிருக்க, வந்து டீமன் லாட்ரா வண்டியிடு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்க, டீமன் லாடுக்கு 9 தலை, அதே மாதிரி எல்லா தலையிலயும் கிரவுன் இருக்கும், அதே மாதிரி பயங்கரமான லிம்ஸ் 6 இருக்கும், உங்களோட கையில பயங்கரமான நகமும் இருக்கும், அதுக்கும் மேல பின்னாடி ஒரு 3 வால் இருக்கும். அட என்ன மன்னிச்சிருங்க, அவனுக்கு நான் சார்ஜா இருக்கேன், அவனுக்கு உங்களை பத்தி தெரியல போல. பரவாயில்ல இருக்கட்டும், நிறைய டீமன்ஸுக்கு வந்து என்னை பத்தி தெரியாது, இங்க இருக்கிற சில பல டீமன்ஸுக்கு தான் என்னோட முகமே தெரியும். அட ஐக்கு எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, அதாவது இதே பொண்ணுதான் இவாலேஸ்ல ரொம்ப ஆபத்துல இருக்கும்போது இதே பொண்ணுதான் வந்து காப்பாத்துறாங்க. நான் இப்போ இவங்க ஒரு டீமன் லாடா இருந்தா கண்டிப்பா இவங்களால காப்பாற்ற முடியும், இப்ப எனக்கு புரியுது. அட திரும்ப என்ன மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், எங்களோட ஆளுங்க வந்து என்ன இப்படிதான் யோசிக்கிறாங்களா. சரி சஃபீரோ, இந்த மாதிரி உன்னோட காயெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி, உங்களால நான் வந்து நல்லா இருக்கேன். நான் உன்னோட பேட்டில் நீ உண்மையிலேயே நல்லா பண்ண. இல்ல என்னோட மிஸ்டேக்கால தான், இல்லனா அலஸ்டாக்கு எதுவுமே ஆயிருக்காது. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, நீ ஒண்டி இல்லனா அங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டான டைமுக்கு வந்திருக்காது, நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே வேற லெவல்ல அங்க செயல்பட்டீங்க, மேல இருக்கிற லீடர்ல இருந்து கீழே இருக்கிற ஒவ்வொரு லோ லெவல் சோல்ஜருமே சூப்பரா எல்லாமே பண்ணீங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற 4 டீமன்ஸையும் ஹையர் ரேங்குக்கு அவ ப்ரொமோட் பண்றா. அந்த வால்ல உண்மையிலேயே நல்லா சண்டை போட்டதுன்னா அது நம்ம ஐக்கு தான், அவனை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். உங்களோட வார்த்தையே போதும், அதுவே எனக்கு ரொம்ப கிரேட்டா தெரியுது. இல்ல ஐக், நீ வந்து ஒரே ஒரு படைக்கு ஒரு ஹெட்டா இருக்க கூடாது, நீ இதுக்கு மேல 8th படைக்கும் ஒரு ஹெட்டா இருக்க போற. இதை கேட்கிற மொத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அவன் பயங்கரமா கத்துறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் ஐக்கு வந்து அங்க இருக்கிற படையை ஆள்றான். அந்த பொண்ணு பேக்ல அப்படியே ஸ்டோரியா சொல்றா. ஐக்கு வந்து ராம்பரக்கோட ஒரு கிராண்ட்சன் தான், அவர் ஒரு மாஸ்டர் மெஜிஷியன். நம்ம ஐக்கு தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா கிங்டமோட ரேசஸையும் ஒன்னாக்க போறான், அதே மாதிரி எல்லா கிங்டமையும் ஒத்துமையாக்க போறான், அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் பீஸை கொண்டு வர போறான். அதே மாதிரி அவனை பத்தின ஒரு ரூமர், அவன் வந்து ஒரு டீமன் இல்ல ஒரு ஹியூமன், அதை பத்தியும் யாருமே
கவலைப்பட வேணாம், ஏன்னா அதை பத்தின உண்மையை அவன் ரிவீல் பண்ணிட்டான். இப்படி அந்த பொண்ணு இந்த புக்கை முடிக்கிறதோட இங்கேயே இந்த எபிசோடும் இந்த அனிமேவும் முடியுது. ஸோ இந்த அனிமேவும் தான் முடியுது. இதுக்கு மேல வேற என்ன, அவன் ப்ரொமோட் ஆயிட்டு இன்னமும் நல்லா வாழ போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் சீசன் 2 வரும் அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். நான் அவனோட உண்மையை அவன் ரிவீல் பண்ணிட்டானா. ஸோ இதுக்கப்புறம் அந்த உண்மை வந்து நம்ம கமெண்டருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு தெரிஞ்சக்கப்புறம் இவங்க மீட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே சால்வ் ஆயிடும். இவன் சொன்ன மாதிரி எல்லா ரேசஸும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்கும். அதனால இந்த உலகத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ அதனால சீசன் 2 டவுட் தான். அது வந்தா நான் அதையும் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு வேற லெவலான அனிமேல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.